வெல்கம் டு கேமிங் ப்ரோஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே தான். இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோன்னா நைட் கேமிங் அண்டு கேடி கேமிங். இவங்க ரெண்டு பேர் கூட தான் இன்றைக்கி நம்ம கேம் ப்ளே பண்ண போகிறோம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி அமௌண்ட் போட்டுனுங்கிறாங்க. ஐ மீன் கேரக்டர் அமௌண்ட். ஆனால் அப்படி தான். இப்போது நைட் கேமிங் கிட்ட நான் பேசியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஏன்டா இவ்வளோ நாளாக வரலன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல கொஞ்சம் பிரச்சனைங்க, அதனால் வர முடியலை, சாரி. அப்புறம் இந்த வீடியோ ரொம்ப சீக்கிரமாக எடிட் பண்ணி போடணும். இன்றைக்கி மட்டுமே இந்த வீடியோ போகிற மாதிரி நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். இன்னும் கேடி கேமிங் வரல, வந்துட்டான். ஐ மீன் ஏதோ எடிட் பண்ணி கேரக்டருக்கு ட்ரெஸ்ஸு ஸ்விட்ச் பண்ணியிருக்கான். பண்ணட்டும். கிளாப் இன்னொரு கிளாப் பண்ணணுமே. என்னப்பா போகலாம் சொல்லுங்க, போவோம். அவன் போல கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வேறு யார் வாய்ஸ் இல்லை, நம்ம கேடி வாய்ஸ் தான். என்னப்பா கேடி வாய்ஸ் அப்படி இருக்காதே அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ஸ் சேஞ்சர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான். இப்போது வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதானு தெரியல. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் இன்ட்ரோ போடல. எடிட்டர், அந்த இன்ட்ரோ கொஞ்சம் போடுப்பா. அப்புறம் நம்ம கேம்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா வந்தவொடனே செத்துட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்துட்டு இங்கே நின்னேன், இறங்கும் போதே மேலேருந்து அடிச்சு கீழே அமைச்சிட்டானுங்க. நான் பண்ண ஒரு பெரிய தப்பு, ஹெல்த்தை ஃபுல்லாக ஏற்றின்னு போய் வந்திருக்கணும். அதுக்குள்ளேயே அங்கே போயிட்டு எஸ்ஒய் நைட் கேமிங் அடி வாங்கலாம். அவன்கிட்ட ஒரு இதுவை போட்டு கையில் கன் இல்லாமல் அவனை பார்த்து விட்டுன்னு வந்தேன். பக்கத்துலேயே ஒரு பொட்டி இருந்துச்சு, அங்கேருந்து இதை ஒரு கண்ணை எடுத்துருந்துருக்கலாம். ஒரு கண்ணை எடுக்காமல் இங்கே சேர்த்துட்டேன். அதுக்குள்ளேருந்து கேடி வேற போயிட்டான் உங்களை காப்பாற்றணுன்ற பேரில். இவன் பண்ணுற காமெடி இருக்கே, செம்ம காமெடி பண்ணுவான் இவன் தான். எங்கேயோ ஓடுறான் பாவம். அவன் என்ன பண்ணுவான், அவனும் ஓடணும் இல்லை, ஓட்டம் எவனா இருந்தால் ஓடுறான். நானும் பார்க்குறேன். தம்பி ஓடுப்பா வேகமாக. அதுக்குள்ளே நான் வேறு யாரும் பார்த்துட்டு வரேன். இவன் தான் நம்மளோட, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்க 3 பேர் தான் என் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போகிறோம். பார்த்திங்கன்னா நான் இது நாங்கள் வாய்ஸோடு தான் எடுத்தேன். எல்லோரோட வாய்ஸும் இல்லை கேட்கணும். என்னன்னு தெரில, மைக்கு வேலை செய்யலையா இல்லை நாம் அதில் அந்த ஆப்பில் பிரச்சனையா என்னன்னு எனக்கு தெரில. அதனால் எந்த வாய்ஸுமே கேட்க மாட்டேங்குதுங்க. இப்போ நானே ஒரு மைக்கு வச்சு தான் பேசிக்கின்னு இருக்கேன் கையில். அடடா, நீ மைக் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைங்க, ஹெட்ஃபோன்ஸில் இருக்க மைக் வச்சு தான் பேசின்னு இருக்கேன். இந்த மைக் நானே செஞ்சது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். நைட் கேமிங் காப்பாற்றிட்டான், ஆனால் என்னை காப்பாற்றலை இவன். நைட்டு கொஞ்சம் காப்பாற்றுறா தம்பி. ஆமாம், நைட் என்னோட சின்ன பையன்தான். என்னை காப்பாற்றிட்டாங்க. அது யாரும் இல்லை, நம்ம கேடி தான். கேடி இவனுக்கு 3 கும்பிடுறா.
இந்த கேமிங் ப்ரோஸ்ன்ற சேனலில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு தான். கடைசியில் நான் மட்டும் பண்ணுறேன், கேடியும் நானும் மட்டும்தான். திஸ் இஸ் கால்டு கேமிங் ப்ரோஸ். இருக்கிற எல்லா ஓசி ஐட்டமும் எடுத்துக்கலாம், முடிஞ்சா பேராஃபில் எடுத்துக்கலாம். இங்கே ஹரி ப்ரோன்னு ஏதோ ஒரு ஐடி இருக்குது. எவனோ சுட்டுன்னு இருக்கான், என்ன யாருன்னு தெரியல. நான் தான் இங்கே க்ளோவால் போடுறேன், அதுக்குள்ளே கீடி ஒரு க்ளோவால் போடுறான். எனக்கு மட்டும் அடி உள்தான், நான் எங்கே இருக்கேன்னு மட்டும் தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சால் நானும் பண்ணுவேன் இதுக்கு. எங்கே இருக்கான்? பின்னாலேருந்து எனக்கு அடிக்குது. பின்னாடி இருக்கான், பின்னாடி தான் இருக்கான். அது தெரியாமல் என்ன காப்பாற்ற வந்துட்டான் கேடிக்கு. சரி விடு கேடி, நமக்கு தான். நைட் கேமிங் போயிட்டாங்க, செத்தே போயிட்டான் பைத்தியக்கார. எங்கே போய் செத்தான்னு தெரில, மென்டல். ஒரு 1600 வச்சுங்கிறான். காப்பாற்றுவானா? காலை வாருவான். வழக்கமாக யாரும் எங்களை காப்பாற்ற மாட்டாங்க, காலை தான் வருவானுங்க புது பசங்களாம் இருந்தால். இவன் காப்பாற்ற தான் போகிறான் போல். இல்லை, காலை வர போகிறான். இல்லை காப்பாற்றுறான் காப்பாற்று. ஆனால் கடைசி வரைக்கும் கேடியை காப்பாற்றலை இவன். என்கிட்ட ஒரு பைசா இல்லை. சாரிக்கு நான் மன்னிச்சிட்றா கேடி. ஒரு பைசா இல்லை. இந்த எஸ்ஒய் நைட் கேமிங் வேறு அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டான். கொஞ்ச நேரம் எனக்கு வெயிட் பண்ணியிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். கடைசி வரைக்கும் கேடி காப்பாற்றினான்னா இல்லையான்னு பாருங்கள் ப்ளீஸ். பாருங்கோ நல்லா பாருங்கோ. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சிஓடி கேம் ப்ளே பண்ணோம், ஆனால் போடலை. இன்றைக்கே போட போகிறோம், அதையும் சேர்த்து தான். வாய்ஸ் ஓரளவுக்கு கொடுத்துட்டேன் நினைக்கிறேன் நான். இலக்கிறதெல்லாம் மறுத்து எடுத்துட்டா போதும். கேடியை காப்பாற்றணும்னு நினச்சேன் நான், காப்பாற்ற முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே க்ளோஸ் ஆகிட்டுக்குது. என்ன பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனை. அதை பார்த்தேன். ஏன்னா என்னை வந்து நைட் கேமிங் வந்து கூப்பிட்டான், எஸ்ஒய் நைட் கேமிங். அதனால மேலே போனேன். ஒரு நல்ல கண்ணி எடுத்துன்னு கீழே வந்தேன். எனிமி ஷராக இருக்காங்களா பார்த்துக்குறேன். அங்கே ஒரு எனிமி காட்டுது, ஆனால் அவன் இவ்வளோ தூரம் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. என்கிட்ட டோக்கன்ஸ் காசு లేదు, அதனால் கேடியும் என்னால் காப்பாற்ற முடியலை. சூப்பர் ரிவைவல் தான் பண்ணோம். எங்கேயோ என்னை விட்டு போவான், நல்லா இவனை பிடிச்சி வச்சுன்னு. அது எனிமி, அது கூட தெரியாமல் ஃபூல்ஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கேன். இவன் செத்துட்டான். சாவத்துக்கு முன்னாடி டோக்கன் இருக்கணும் இவங்ககிட்ட இருந்து, அதை மறந்துட்டேன். பைக்கில் ஏறிக்கலாம் போணுச்சு என் கதை. கடைசியில் பார்த்தா நம்ம கூட இந்த ஜானா எவனோ
ஜென் ஆ ஜின் இவனும் செத்துட்டான், நானும் இப்போ செத்துட்டேன். கடைசியில் எல்லாருமே செத்துட்டோம். ஒரே கஷ்டமாக இருக்குப்பா. வேறு என்ன பண்ணுறது, பேக்கு தான். ஒரே கஷ்டமாக இருக்கலாப்பா. சரி அவ்வளோதான், இதுக்கு மேலே இதை நல்லா விளையாட முடியாது. ஆல்ரெடி 10 நிமிஷம் முடிச்சு. சரி, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேமிங் ப்ரோஸ். பாய் பாய்.